பட்ஜெட்டில் மறைந்துள்ள அதிர்ச்சிகள் என்ன, நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என அனைத்தையும் விளக்குவதற்காக பிரபல பொருளாதார நிபுணர், சமூக ஊடகங்களில் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார மேதை என்றுதான் அழைக்க வேண்டும் அவரை. அப்படிப்பட்ட ஆனந்த் சீனிவாசன் நம்முடைய இணைந்திருக்கிறார். எனவே அவரை நேரலையில் தொடர்பு கொண்டு அவரிடம் பல்வேறு கருத்துக்களை கேட்டறிவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பட்ஜெட் குறித்து நேற்றைய தினம் தாக்கலான பட்ஜெட், 1ஆம் தேதி தாக்கலான பட்ஜெட் குறித்து ஒரு பக்கம் ஓஹோ என்று புகழ்கிறார். குறிப்பாக வருமான வரி கால் நூற்றாண்டுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியாக ஒரு தொடர்ந்து இந்த பட்ஜெட்கெல்லாம் தொடர்ந்து கவனித்து, கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுக்கு மேலாக நீங்கள் தொடர்ந்து பட்ஜெட்ல பார்த்துட்டு வரீங்க. இந்த பட்ஜெட்டின் சிறப்பம்சமா என்ன இருக்கு? இந்த பட்ஜெட்டை ஒரு வரியில் முதலில் சொல்ல வேண்டும் என்றால் என்னன்னு சொல்லுவீங்க சார்? இந்தியாவில் இருக்கிற டாப் 1%, அதாவது 1%னா 1 கோடி பேருக்கு இது ரொம்ப நல்ல பட்ஜெட்டு. மீதி 140 கோடி பேருக்கு இதில் ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் 141 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்கு இது ரொம்ப சிறந்த பட்ஜெட்டு. மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதில் ஒன்றும் கிடையாதுங்கிறது தான் என்னோட கருத்து. அதாவது என்ன மாதிரி ஆட்களுக்கு இது ரொம்ப நல்ல பட்ஜெட்டு, என்ன மாதிரி ஆட்களுக்கு இது நல்ல பட்ஜெட்டு, சாமானியனுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் கிடையாது. அதாவது வெறும் 1% மக்கள் தொகைக்கான பட்ஜெட் தான் போடப்பட்ட இந்தியாவுக்கான பட்ஜெட். ஆனால் வெறும் 1% மக்களுக்காக போடப்பட்ட பட்ஜெட் என்பதுதான் உங்களுடைய முதல் பார்வையா இருக்கு இல்லையா சார்? இதே என்ன உண்மை தானே. ஏன்னா இதில் என் பார்வை என்ன இருக்குது, எவ்வளோ பேர் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க போகிறாங்க? இந்தியாவில் ஆவரேஜ் இன்கம்ங்கிறதே ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா தான். ஸோ அந்த 20,000 ரூபாய்னு 5 மடங்கு சம்பாதிக்கிறவன் 1 லட்ச ரூபா. இந்தியாவிலேயே டோட்டலாக கவர்மெண்ட் வெப்சைட் படியே 1.5 கோடி பேர் தான் 7 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. அந்த 1.5 கோடி பேருக்கு வேணால் இது நல்ல பட்ஜெட்டாக இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு, இந்த வருமான வரி குறித்து பேசும்பொழுது பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு ஏமாற்று வேலை என்று சொல்கிறார்கள். அதாவது 12 லட்சம் ரூபாய்க்கு மேல 1 ரூபாய், அதாவது 12 லட்சம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 75,000, 12 லட்சத்து 75,000க்கு மேல் 1 ரூபாய் வாங்கினால் கூட 60,000 ரூபாய் உங்களுக்கு வரி கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதுல எனக்கு ஒரு ஆடிட்டர் கூட பேசும்போது ஒரு தகவலை சொன்னாரு. அந்த தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துட்டு கேள்வி வைக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, 1000 ரூபாய் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் வந்தா கூட உங்களுடைய 12,75,076 1 ரூபாய் மேல வந்த இன்கிரிமெண்ட் போட்டா கூட உங்களுக்கு 60,000 ரூபாய், அதாவது இன்கிரிமெண்ட்டை விட அதிகமா நீங்க வரி கட்டுவீங்க, இன்கிரிமெண்ட்டே வேண்டாம்னு சொல்லக்கூடிய நிலையை உருவாக்கியிருக்காங்கன்னு ஒரு தகவலை சொன்னாரு. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? இந்த தகவல் உண்மையா? அது உண்மைதான், முற்றிலும் உண்மை. அதாவது 12,75,000லேருந்து 12,80,000 ரூபாய் வரைக்கும் 12,60,000 ரூபாய் சேர்த்துக்குங்க. 13,15,000 எய்தர் 12,75,000 இல்லாட்டா 13.3 lakhs. இந்த 2 நடுவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம். அதாவது வருஷ சம்பளம் 12,75,000லேருந்து 13,30,000 ரூபாய் வரைக்கும் இருந்தால் உங்களுக்கு நஷ்டம். இது எத்தனை சதவீதம் பேர்ல பாதிக்கப்படுவான்னு நினைக்கிறீங்க சார்? வருமான வரி செலுத்துவதில் எத்தனை சதவீதம் இந்த பாதிப்பு? ஏன்னா நீங்க 1% மக்களுக்கான பட்ஜெட் சொன்னீங்க. இந்த டொனேஷன், இந்த டாக்ஸ் கட்டுங்கிறதே டோட்டலாக இந்தியாவில் இருக்கிற 142 கோடியா 141 கோடி பேரில் 1.5 கோடி பேருக்கு தான் இது பெனிஃபிட்டு. அந்த 1.5 கோடியில் இந்த 2 கேப்புக்குள்ளே மாற்றுறது ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ 30% டாக்ஸ் போடுறாங்க. 24 லட்சத்துக்கு மேலே போனால் 30% வரின்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து அவங்களுக்கு சர்சார்ஜ்னு ஒன்று போடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த சர்சார்ஜ் ப்ளஸ் 18% நம்ம ஜிஎஸ்டி வேற கட்டுறோம். எந்த பொருளை வாங்கினாலும் 18% ஜிஎஸ்டி கட்டுறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50%, 55% அவங்களுடைய மொத்த சம்பளத்திலேயே அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டா மீதி 40%க்காக தான் நம்ம உழைக்கிறோம். உழைப்பை உழைப்பு சுரண்டல்னு சொல்லலாமா இதை? இல்லை அப்படிங்க இல்லைங்க. இப்போ நீங்கள் சுயதொழில் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆக்டராக இருக்கீங்க, ஒரு டாக்டராக இருக்கீங்க, ஒரு ஆடிட்டராக இருக்கீங்க, ஒரு லாயராக இருக்கீங்கன்னா 25 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம். மாதத்துக்கு 25 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டாம். ஸோ இந்த 25 லட்ச ரூபா வரை இருக்கிறதுங்கிறது நீங்கள் எப்படி பார்க்கணும், ஒரு சராசரி இந்தியனோட 10 மடங்கு நீங்கள் சம்பாதிச்சாலும் டேக்ஸ் கட்ட வேண்டாம்னா இது பெரிய அநியாயம் இல்லையா? இதில் 1,05,000 ரூபாவோ 1,02,000 ரூபாவோ கார்மெண்ட்டுக்கு நஷ்டங்கிறாங்க. அந்த நஷ்டத்தை நீங்கள் பணம் இல்லைன்னு தானே பெட்ரோல் மேலேயும் டீசல் மேலேயும் எக்ஸைஸ் டியூட்டி ஏற்றி வச்சுருக்கீங்க.
அந்த எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சிங்கன்னா இன்றைக்கே பெட்ரோல் விலை 20 ரூபா குறைஞ்சிரும். பெட்ரோல் விலை, டீசல் விலை 20 ரூபா குறைஞ்சிரும். கேஸ் சிலிண்டர் விலை 300 ரூபா குறையும். அது நல்லதா, இது நல்லதா நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து கேஸில் பெட்ரோலில் 20 ரூபா குறைச்சிங்கன்னா எல்லாருக்கும் பலன். எனக்கும் பலன், உங்கள் கேமராமேனுக்கும் பலன். அதே மாதிரி கேஸ் சிலிண்டரை குறைச்சிங்கன்னா எல்லாருக்கும் பலன். இன்னைக்கு முக்கால்வாசி எல்லாரும் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் 300 ரூபாய் மிஞ்சும். அந்த 300 ரூபாவை செலவு பண்ணுவாங்க, எக்கானமி மூவ் ஆகும். இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்தீங்கன்னா அதை நான் பேங்க்கில் தான் வச்சுருப்பேனே தவிர அதை செலவு பண்ண மாட்டேன். அதனால் வந்து எக்கானமிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும்னா கிடைக்காது. இப்ப இது வந்து ஒரு பூஸ்ட் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய சாதனை. 99. சொல்லுங்க சார், சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம் சார், நீங்க பேசுங்க. என்னை பற்றி நானே பேசிக்கணும். நான் என்ன வேணால் பேசலாம், சாதனைன்னு சொல்லிக்கலாம். நானே எனக்கு மாலையை மாட்டிக்கலாம். ஸோ நானே என்னை புகழ்ந்து பேசிக்க வேண்டிதான். உலகம் உங்களை பற்றி என்ன பேசுதுன்னு தானே பார்க்கணும். இப்போ இவங்க எல்லாத்தையும் இப்போ எலெக்ஷன் வந்தபோது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தான் பேசினாங்க. பட்ஜெட்டுக்கு முன்னே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் 300 பாயிண்ட் ஏறிச்சு. பட்ஜெட் பேசி முடிஞ்ச உடனே 20 பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு 250 பாயிண்ட் போயிடுச்சு. அப்போ உலகம் என்ன சொல்லுது? இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லைன்னு ஸ்டாக் மார்க்கெட் சொல்லிடுச்சுல்ல. பட்ஜெட் பேசுறதுக்கு முன்னாடி நாள் 86 ரூபா 30 காசு இருந்தது ருப்பி. ரூபாயின் மதிப்பு 86.30 இருந்தது. இன்னைக்கு ரூபாயின் மதிப்பு 87.30. 1 ரூபா குறைஞ்சிருச்சு ஒரு நாளில். இதுலேயே உங்களுக்கு பட்ஜெட் என்ன அழகுன்னு தெரியலையா? சார், இப்போ நான் ஒட்டுமொத்த பார்வையில சொன்னேன் இல்லை ஒரு பிஜேபிக்காரங்க சொன்னாங்க, எல்லாம் விட்டுருங்க. மார்க்கெட் என்ன சொல்லுது, ரூபா என்ன சொல்லுது? சரியா சொல்றீங்க நீங்க. அதாவது அரசியல் இப்போ விமர்சனம் நான் விட்டுடுவோம். சொன்னேங்கிறதுனால நான் அரசியலே இல்லையே அதில். நான் என்ன சொல்கிறேன், இப்போ மார்க்கெட் என்ன சொல்லுது? 300 பாயிண்ட் விழுந்துருச்சுல்ல. இன்னைக்கு கார்த்தால மட்டும் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் தானே மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்காங்க. உங்கள் தோனி, டெண்டுல்கர்லாம் சொல்லி தான் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டிருக்கீங்க. கார்த்தால 5 நிமிஷத்தில் 5 லட்சம் கோடி நஷ்டம் ஆயிடுச்சே மக்களுக்கு. ஒரு வருஷம் கழிச்சு வரப்போகிற 1 லட்சம் கோடிக்கு இன்றைக்கே 5 லட்சம் கோடி போயிடுச்சே. நீங்கள் அப்படியும் பார்க்கலாம்ல. அதே மாதிரி அடுத்த வருஷம் ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் எனக்கு கிடைக்க போகிற பணத்துக்கு 1 லட்சம் கோடிக்கு இன்னைக்கு முதல் நாள்லேயே 5 லட்சம் கோடி போயிடுச்சே. இது பட்ஜெட்டோட ரியாக்ஷன் தானே. இதில் என்ன அரசியல் இருக்கு? இந்த பொதுவான பார்வையில் இந்த பட்ஜெட் நான் சொல்ல முடியுமா? இல்ல சார், என்னோட இந்த கேள்வி பொதுவான பார்வையில் பட்ஜெட் இந்தியாவின் வளர்ச்சிக்கா வீழ்ச்சிக்கா சார்? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார்? நான் வீழ்ச்சிக்கு யாரும் பட்ஜெட் போட போகிறது இல்லை. அவங்க வளர்ச்சின்னு நினைச்சாங்க, வளர்ச்சி வராது. இல்ல, ஒரு குறிப்பிட்ட சிலரின் வளர்ச்சிக்காக இந்த பட்ஜெட் போடப்பட்டது நினைக்கிறீங்களா? ஒரு குறிப்பிட்ட சிலரின் வளர்ச்சிக்காக இந்த பட்ஜெட் போடப்பட்டது. சரி, இந்த அரசாங்கம் 5 வருஷமா 10 வருஷமா பணக்காரர்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்குது. இத்தனை நாள் பணக்கார பிஸ்னஸ்மேனுக்கு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ பணக்கார நபர்களுக்கு வேலை செய்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். பணக்கார பிஸ்னஸ்மேனுக்கு வேலை செஞ்சதுக்கு மோகன்தாஸ் பாய் மாதிரி இருக்கிற பணக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சரி, இது பிஸ்னஸ்மேன் மட்டும் சாப்பிட்டா போறாது, நீங்களும் சாப்பிட்டுக்கங்கன்ட்டாங்க. அவ்வளோதான். அதாவது பணக்காரர்களுக்கான ஒரு அரசாக இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி உங்க கருத்தை சொன்னீங்க. இன்னொரு கேள்வி சார், இது பெரிதா மீடியால பெரிதா வரல, இருந்தாலும் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேரடியாக ஒரு மிரட்டல் விடுக்கும் துணையில, எங்களுக்கு இறக்குமதி வரியை நீங்கள் அதிகம் போட்டீர்கள்னா உங்கள் வரியை அதிகமாக உயர்த்துவோம் என்ற ஒரு எச்சரிக்கை மிரட்டும் துணையில், அதாவது ட்ரம்ப் டெரரிசம் என்றே குறிப்பிட்டார்கள் சிலர். அது போன்று சொன்னோன்னே அந்த பட்ஜெட்ல அதனுடைய எதிரொலி தான் இவங்க நிறைய அந்த இறக்குமதி வரியை குறைச்சிருக்காங்க. குறிப்பா ஆல்சன் டேவிட்சன் போன்ற மோட்டார் வெஹிக்கிள்களுக்கு குறைச்சிருக்காங்க சொல்றாங்க. அது ட்ரம்போடைய மிரட்டலுக்கு பணிந்து விட்டதா மத்திய அரசு? டெஃபினட்டா அதுல உண்மைதானே. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க யோசிங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சைனாக்காரன் நம்மளை இன்வைட் பண்ணான்னு சில ட்ரேடிங் ஆப்பெல்லாம் பேன் பண்ணாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டிக்டாக்லாம் பேன் பண்ணாங்க. ஆனால் அப்போ பேன் பண்ண ஒன்று ஒரு துணிக்கடை ஆப்பு ஷீன் அப்படிங்கிற துணியை பேன் பண்ணாங்க. இப்போ சைனாக்காரன் ஒன்றும் நம்ம இடத்த திரும்பி கொடுக்கல. அப்போது பிரதமருக்கு நெருங்கிய இருக்கிற அம்பானி அந்த ஷீனை இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணுறாரு. இப்போ சைனாக்காரன் உள்ளே விடுறது கரெக்டாக? இப்போ ட்ரம்ப் நீங்கள் ட்ரம்ப் டெரரிசம், நீங்கள் ட்ரம்ப் சைனா மேலே டியூட்டி போடுறாரு. ஏன்னா அவர் நாட்டை அவர் காப்பாற்றணும்னு.
அப்போ அம்மையாருக்கு கடமை இல்லையா? சைனாலேருந்து ஆல்ரெடி இப்போ 80,000 கோடி எக்ஸ்ட்ரா வருது மெட்டீரியல். 87,000 கோடி எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வருது. விநாயகர் சிலை, சுவாமி கேலண்டரு, கிறிஸ்மஸ் ட்ரீ, குழந்தைங்க விளையாடுற பொம்மை, இதெல்லாம் சைனாலேருந்து வருது. இப்போ சைனாலேருந்து துணிமணி கூட நம்ம இறக்கணும்னா திருப்பூரில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? இதை கேட்ட அம்பானி சொல்றாரு, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ரத்தன் டாட்டா இறந்துட்டாரு. அவர் ஆரம்பிச்சது கம்பெனி ஜூடியோ. ஜூடியோங்கிறது இந்தியன் கம்பெனி, இந்தியன் பிராண்டு. அதுக்கு எதிர்க்கிறதுக்கு இவர் சைனாலேருந்து பிராண்ட் இறக்கி இருக்கிறாரு. இது நம்ம பேன் பண்ண பிராண்டை அவர் சைனாலேருந்து இறக்குறாரு. அதுக்கு ஏன் இந்த அம்மையார் எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னு நான் கேட்குறேன். அப்போ சைனாலேருந்து நம்ம துணிமணிலாம் இறக்குமதி செஞ்சு திருப்பூரை நாசமாக பண்ணுங்கிறது தான் உங்கள் திட்டமா? இப்ப ட்ரம்புடைய அந்த மிரட்டல் பேச்சுக்கு இந்தியா பணிந்து விட்டதுன்னு எடுத்துக்கலாமா சார்? ஹார்லி டேவிட்சன் பைக்குக்கு டாக்ஸ் குறைச்சது டெஃபினட்டாக சரண்டர் ஆகிட்டோங்கிறது தான் அர்த்தம். மற்ற இப்போ சைனா, கனடாலாம் என்ன பண்ணியிருக்காங்க? டாக்ஸுக்கு டாக்ஸ் போட்டிருக்காங்க. அமெரிக்கா டாக்ஸ் ஏற்றினா அவங்களும் டாக்ஸ் ஏற்றிருக்காங்க. ஆனால் நம்ம டாக்ஸ் ஏற்றுறதுக்கு முன்னாடியே பயந்து டாக்ஸை குறைச்சிருக்கோம். சார் அதே மாதிரி இன்னொரு அவங்கெல்லாம் டாக்ஸ் ஏற்றின போது திரும்பி டாக்ஸ் ஏற்றிருக்காங்க. இன்னொரு இப்போ குற்றச்சாட்டு இந்த வைக்கிறார். ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிளை இல்லை நான் சொல்கிறேன், ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிளை 10 லட்சம் கொடுத்து எவ்வளோ பேரால் வாங்க முடியும் இந்தியாவில்? ஸோ இது பணக்காரங்களுக்காக பணக்காரர்கள் நடத்தும் அரசு. மிக மிக சரியா சொன்னீங்க. பணக்காரர்களுக்காக பணக்காரர்களால் நடத்தப்படும் அரசுன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க உங்க கருத்தை சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்னொரு கேள்வி, ஏற்கனவே இந்த எம்எஸ்எம்இ செக்டர் என்று அழைக்கிறார்களே, அந்த சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைலாம் கோமா நிலையில இருக்குன்னு சொல்லி அவர்களாம் அவங்கள குமுறலை கொட்டி எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை மீட்டெடுங்கன்னு ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த முறை எம்எஸ்எம்இ செக்டர்களுக்கு நாங்கள் கடன்களை வாங்கி கொடுக்கிறோம், கடன்களை அதிக கடன் மானியம் கொடுக்கிறோம், கடன் தொகையை அறிவிச்சிருக்கோம், வாங்கிக்கோங்க அப்படின்றலாம் சொல்லிட்டு தான் சொல்றாங்க. எனவே இந்த கோமா நிலையிலிருந்து மீட்டெடுத்து விட்டார்களா? ஐயா, கடன் சப்சிடி கொடுக்கல, கடன் ஜாஸ்தி தரோங்கிறாங்க. கடன் கொடுக்கறது பேங்க்கு. பேங்க் வந்து இன்னைக்கு லிஸ்டட் கம்பெனி. இன்னைக்கு பங்குச்சந்தையில் லிஸ்டான கம்பெனி தான் இந்த பேங்க் எல்லாம். ஸ்டேட் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் பங்குச்சந்தையில் லிஸ்ட் ஆகி என்ன மாதிரி ஆட்கள் அதில் ஷேர் வச்சிருக்கிற கம்பெனி. அதுக்கும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? பேங்க்கு கடன் கொடுக்கறதுனா பேங்க்கு சொல்ல போகுது, வட்டியை எம்எஸ்எம்இக்கான வட்டி கட்ட போகிறான், வட்டியை வாங்கி எங்களுக்கு லாபமாக கொடுக்க போகிறாங்க. இந்த வட்டியை அரசாங்கம் வட்டி கட்டுறேன்னு ஒத்துக்கிட்டாங்களா? இல்லை கடன் அடைக்கிற பொறுப்பை அரசாங்கம் எடுத்துக்கிச்சா? அதனால் நீங்கள் என்ன, ஆல்ரெடி கோமாவில் இருக்கிறவனுக்கு இன்னும் கடனை கொடுத்து இன்னும் சரி பண்ணுறீங்க. இப்போ ஒருத்தர் குடிபோதையில் மாட்டிக்கிட்டாருன்னு வைங்க, இல்லை ட்ரக் ஓவர்டோஸில் மாற்றிக்கிட்டாருன்னு வைங்க, அவருக்கு இன்னும் 2 பாட்டில் வாங்கி கொடுப்பீங்களா? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, கடன் கட்ட முடியாததான் இந்த சிறு தொழில் கட்டப்படுது. அந்த கடன் இனிமேல் கடனை தள்ளுபடி செய்யறேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இன்னும் கடன் வாங்கிக்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் என்ன கேட்குறேன், பெரிய பெரிய கம்பெனிக்கு நீங்கள் 10 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணுறீங்க வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி கடனை ரைட் ஆஃப் பண்ணுறீங்க. இது வரைக்கும் 10 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், அப்போ சிறு தொழிலுக்கு ரைட் ஆஃப் பண்ணீங்களே, அந்த சிறு தொழில் எம்எஸ்எம்இ செய்யறச்ச அவன் என்பிஏ ஆனால் வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வரீங்கல்ல. இப்போ முகேஷ் அம்பானியோட தம்பி ஒருத்தர் திவால் ஆயிட்டாரு, பணம் கலெக்ட் பண்ண முடியல. 49,000 கோடிக்கு வெறும் ஒரு சல்பம் 500 கோடியோ ஏதோ தான் கலெக்ட் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்னு அவரோட வீட்டெல்லாம் ஏலத்துக்கு கொண்டு வந்தீங்களா? அப்போனா பணக்காரனுக்கு ஒரு தனி ரூலு, நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவனுக்கு தனி ரூலு, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு ஒரு தனி சட்டம், சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு வேறு சட்டம். இதனால தான் நான் சொன்னேன், பணக்காரங்களுக்காக பணக்காரன் நடத்துகிற அரசாங்கம் இது. சார் இப்ப சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் பத்தி பல உண்மையான கருத்தை எடுத்து வச்சீங்க, பட்ஜெட்ல என்ன இல்லை அப்படின்றத சொன்னீங்க. அதே போல கிராமப்புற பொருளாதாரம், ஏன்னா நம்முடைய முதுகெலும்பே விவசாயம் தான் சொன்னாங்க. விவசாயிகளுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, கிசான் கடன் அட்டையை கொடுத்துருக்கோம், 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமா உயர்த்திருக்கோம், அது இந்த கடன் தான் அதிகம் தரணும்னு சொல்றாங்க. எனவே கிராமப்புற பொருளாதாரம் மேம்படுவதற்கும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா இந்த பட்ஜெட் மூலியமா? ஐயா, இப்போ ரீசெண்டாக வந்து பஞ்சாபில் ஒரு ஃபார்மர் பில்லை அமைச்சிருந்தாரு.
100 கிலோ தக்காளிய அவர் வந்து ஒரு வியாபாரிட்ட வித்தாரு ரூ. 140. அதுல ரூ. 120 வண்டி சத்தமா புடுங்கிட்டாங்க. அவர் கையில கிடைச்சது ரூ. 20. இது சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அவருக்கு என்ன சொல்றீங்க நீங்க? கிசான் பத்திரம் தரேன். அந்த கிசான் கடன் கூட கவர்மெண்ட் குடுக்காது. திரும்பி நான் சொன்ன பேங்க் தான் குடுக்க போகுது. ஆல்ரெடி கடன கட்ட முடியாம தானே அவன் கட்டத்துல இருக்கிறான். அவனுக்கு போய் இன்னும் கடன் குடுன்னா எப்படி சால்வ் ஆகும்? சார், நீங்க சொல்வதை பார்க்கும் பொழுது சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் ஆகட்டும், விவசாயிகள் ஆகட்டும், பெண்களுக்காக ஏதாவது இந்த பட்ஜெட்ல அதை புதுசா சொல்லிருக்காங்க சார் பெண்களுக்கு? சி ஒரு பட்ஜெட்டுங்கிறது ஒரு வருஷத்துல முடிக்க வேண்டிய பட்ஜெட். ஒரு வருஷத்தோட வரவு கணக்கு செலவு அது. அவங்க அந்த பட்ஜெட்டை நீங்க படிச்சீங்கன்னா எல்லாமே 5 வருஷத்துக்கு தான் ஸ்கீம் பேசுறாங்க. நீங்க ஒரு வருஷம் வருவாயை எடுத்து எப்படி 5 வருஷத்துக்கு செலவு பண்ண முடியும்? ஆனா தொலைநோக்கு திட்டங்கள் அறிவிப்பாங்கல்ல இதுல சார்? யாருக்குமே ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் நான் திரும்பி சொல்றேன் சார். இந்த பட்ஜெட்ல 1.5 கோடி இந்தியர்களுக்கு வருமான வரியில ஒரு விலக்கு கிடைச்சிருக்கே தவிர வேற யாருக்கும் ஒண்ணும் கிடையாது இதுல. அப்படி என்றால் நீங்க சொல்வதை பார்க்கும்போது ஏழைகள் இதோட வலவு சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், தொடர்ந்து பேசுங்க. இந்த 1 லட்சம் கோடி கூட அவங்களுக்கு அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து இந்த இது ரூபாயின் விலை சரியறதுல 10%க்கு மேல நஷ்டமாயிடும். 86.30 இருந்தது. இன்னைக்கே 87.30 ஆயிடுச்சு. அடுத்த வருஷத்துக்குள்ள 95 போறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. தங்கம் விலை இன்னைக்கே ரூ. 8,200 எட்டிடுச்சு. நான் சொல்றது ஜிஎஸ்டியை சேர்த்து ஒரு காயின் வாங்க போனோம்னா ரூ. 8,200 ஆயிடுச்சு. அது விஷம் போல வளர்ந்து அடுத்த பட்ஜெட் போடுறதுக்குள்ள 8,500லேருந்து 9,000 போயிடும். ஸோ இந்த பட்ஜெட் போட்டதுல விலைவாசி ஏறும், ரூபாவோட மதிப்பு குறையும், தங்கத்தின் விலை ஏறும், வேலை வாய்ப்புங்கிறது புதுசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதாவது இந்த பட்ஜெட் ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பார்கள், பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகக்கூடிய பட்ஜெட்னு சொல்ல வரீங்களா? 100க்கு 100 உண்மை. இந்த பட்ஜெட்ல வேற என்ன சிறப்பு? இந்த பட்ஜெட்ல ஆக்கப்பூர்வம் ஏதாவது இருக்குன்னு உங்களால பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியுமா சார்? ஆக்கப்பூர்வம் இந்த விஷயங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்களா? அதாவது பட்ஜெட்ல சில அம்சங்களை எனக்கு தெரியலையே. தெரிஞ்சா சொல்லியிருப்பேன் இத்தனை இடத்துக்கு. நான் பல இடத்துல சொன்ன மாதிரி எனக்கு இது ரொம்ப நல்ல பட்ஜெட்டு. அம்மையாருக்கு நன்றி, பிரதமர் மோடிக்கு நன்றி. உங்களை போன்ற பணக்கார செல்வந்தருக்கு வேண்டுமென்றால் நல்ல பட்ஜெட்டா இருக்கலாம் சார். ஆனா கிட்டத்தட்ட 140 கோடி மக்களுக்கு இது என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பட்ஜெட் மூலமா என்ன கிடைக்கும்? வாழ்வு மேம்படுமா, இல்ல இந்தியாவோட பொருளாதாரம் மேம்படுமா, ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுமா என்ற ஒரு எண்ணம் எங்க எல்லோருக்கும் இருக்கு. அதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே கூட கிடையாது. இந்த பட்ஜெட்னால கிடையாது. புது டாக்ஸ் கோடு வேற கொண்டு வர போறோம், அடுத்த வாரம் கொண்டு வர போறோம், மசோதாவை தாக்கல் செய்ய போறோம்னு சொல்றாங்க. அதுல ஏதாவது ஒரு இன்னொரு அதிர்ச்சி காத்திருக்குமா? அதுல என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க சார்? அதை நான் ஒன்றும் எதிர்பார்க்கலைங்க. இவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம் முடியாது. வரட்டும், வந்து படிப்போம், என்ன இருக்குன்னு படிப்போம். அந்த மசோதா பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகட்டும். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக பார்லிமெண்ட்ல இப்போ பாஸ் ஆகிடாது. அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. அதனால ஸ்டாண்டிங் கமிட்டி போகும். ஸ்டாண்டிங் கமிட்டியில் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம பேசுவோம். இப்ப ஜிஎஸ்டி கூட்டத்துல இருந்து ஜிஎஸ்டி தான் நம்ம இப்ப ஒரு சாதாரண ஒரு வரி செலுத்தும் குடிமகனா நான் பேசுறேன் சார். என்னுடைய வருமானத்துல வரி கட்டுறேன். அது மட்டும் இல்லாம 18% எந்த பொருள் வாங்கினாலும் குறைந்தபட்சம் 5லிருந்து 18%, 28% சில சமயத்தில் கட்ட வேண்டி இருக்கு. எனவே தொடர்ந்து ஜிஎஸ்டியும் கட்டுறோம். அது தவிர என்னுடைய வருமானத்துல நான் கட்டுற வரிக்கு சர்சார்ஜ் வேற போடுறாங்க. இப்படி பார்க்கும்பொழுது என்னுடைய ஊதியத்தில் பெரும் பங்கு நான் செலவழிக்கிறது இது ஒரு சரியான பொருளாதார கணக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு வருமான மாத வருமானம் கொண்டவருக்கு சரியான கணக்கா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இது நான் என்ன சொல்ல முடியும்? நீங்க என்ன இப்போ வாயிலன்னு கேட்டால் உண்மையை தானே சொல்லணும். இது நீங்க கட்டப்பட்டு வேலை செஞ்சு பணக்காரர்கள் நல்லா இருக்கிறதுக்காக செய்யப்பட்ட பட்ஜெட். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, வெக்கமா இருக்கு. பட் அதுதான் உண்மை. இப்போ நான் ஒரு பொருள் வாங்கினாலும் 18% டேக்ஸு. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கேமராமேன் வாங்கினாலும் 18% டேக்ஸு. அவரோட 20 மடங்கு சம்பளம் ஜாஸ்தியாக சம்பாதிக்கிறேன். நான் வரி கம்மியாக கட்டுறேன், அவர் வரி ஜாஸ்தியாக கட்டுறாரு. அதுதான் நிலைமை. என்னோட கேள்வி சார், என்னோட கடைசி கேள்வி, இந்த நிகழ்ச்சியோட கடைசி கேள்வியை அதை முன்வைக்கிறேன். இந்த பட்ஜெட் 2025-26 ஆண்டுக்காக போடப்பட்ட பட்ஜெட் இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்து செல்லுமா, அல்லது எங்கு அழைத்து செல்லும்? உலக அரங்கிலே நம்முடைய நிலை எப்படி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்?
சார் இந்த பட்ஜெட்னால நம்ம தலையெழுத்து மாறும்னு நீங்கள் நம்ப முடியாது. மாறாது. மாண்புமிகு சிதம்பரம் சொன்ன மாதிரி அரசாங்கமே இல்லைனாலும் இந்த ஊர் 3-4% க்ரோ ஆகும். அதே க்ரோத் அப்படியே இருக்கும். அப்படியே தள்ளிட்டு போவோம். வாழ்க்கை சக்கரம் ஓடும். நம்மளும் தள்ளுவோம். விலைவாசி ஏறும். தங்கம் விலை ஏறும். ரூபா மதிப்பு குறையும். மறுமலர்ச்சி ஏற்படாது. இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நன்றி நன்றி திரு ஆனந்த் சீனிவாசன். உங்களுடைய கருத்துக்களை நேரடியில் பகிர்ந்து கொண்டு பட்ஜெட் குறித்து பல உண்மைகளை அம்பலப்படுத்தி உள்ளீர்கள். நிச்சயமாக உங்கள் நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி திரு ஆனந்த் சீனிவாசன். நன்றி. வணக்கம். இது ஆனந்த் சீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது. அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.